தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி தாம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷாவே கூறிவிட்ட பிறகு கூட்டணி பற்றி பாஜக நிர்வாகிகளில் யார் பேசினாலும் அது சரியல்ல என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்கவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துக்கான இலச்சினை மற்றும் பாடலை சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீடு வீடாக கதவை தட்டி உறுப்பினரை சேர்க்கும் நிலைக்கு திமுக சென்றுவிட்டதாக விமர்சித்தார். பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி செய்யும் திமுக நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகள் குறித்து 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் சென்று மக்களிடம் எடுத்துரைப்பேன் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து 2021 ஆட்சி பிடித்தார்கள். பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம். அதாவது திமுக பரிதாபம் நினைக்க போயிட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக. அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும் என்றும் 2026 தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.